அம்மன் அருள் டிவினர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற மார்ச் மாத பலன் 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க. நான் எல்லா வீடியோ நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிலர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க, எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க. அனைவருக்குமே சரி, பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க. நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இதுல கடைசி முட்டு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி, இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி. மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா. எல்லா கிராமத்திலையும் பாருங்க, கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. எம்பெருமானுக்கு ரொம்ப 4 கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும். சில கோயில ஹோம பூஜை யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த சிவராத்திரி பண்டிகை வருது. அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் இல்ல எம்பெருமான் சிவபெருமான் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த மாசம் இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம். பங்குனி உத்திரம் எல்லாருக்கும் தெரியும், இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான். அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை இந்த மாசத்துல வருது, விசேஷமான காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு முகூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு 6 முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல. மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மார்ச் மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அதுவும் வியாழக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை ஒரு சுப முகூர்த்தம் 8ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து 20ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது. மார்ச் மாசம் 20ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம். அடுத்து பார்த்தா 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தமாக வருது. 27ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இதெல்லாமே நம்ம வீட்டுல கிரகபிரவேசம் பண்றது, சுபகாரியம் பண்றது எல்லாமே இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, இதுலயுமே மேசராசி தைரியமான ராசியா எந்த ராசினா மேசராசி என்பர்கள் தான். இதுலயே ஒரு தைரிய குணங்கள் மேசராசி என்பர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த ராசி என்ன? வீரமான ராசி, விவேகமான ராசி. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில யாரு உச்சமாகிறாரு? சூரிய பகவான். அப்ப நம்பி வந்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ராசி. யார சொல்லணும்? மேசராசி தான் சொல்லணும். நல்லா தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி, தன்மானத்தோட வாழக்கூடிய ராசி. இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடக்கூடிய ராசி. இவங்க இலக்கை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. யாரும் எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. வீரம் விவேகம் மேச ராசிட்ட இருக்கணும். அவங்கதான் மேச ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பாருங்க மேச ராசியில பிறந்துட்டா இவங்க எது வந்தாலும் சரி போராடி ஒரு விஷயத்த வெல்லுவாங்க. ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு பின்னாடி போய் யோசிப்பாங்க, ஏன் நம்ம அந்த விஷயத்த போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும் மேச ராசி என்பவர்கள்ட்ட. யோசிக்காம விஷயம் பண்ணக்கூடிய செவ்வாய் என்ன ஃபாஸ்டா ஒரு வேலையை பண்ணக்கூடிய விஷயம் தான் செவ்வாய். இந்த ராசியுடைய அதிபதி யாரு? செவ்வாய் பகவான வர்றாரு. அப்ப முருகப்பெருமான ஆதிக்கம் கொண்டவங்க யாருன்னா மேசராசி என்பவர்கள் தான். இவங்களுக்கு எப்போதுமே முருகன் மேல ஒரு பற்று இருக்கும். நிறைய ஒரு வழிபாட்டுல நிறைய பேர் மேசராசி என்பவர்கள் இந்த பேர்ல வருவாங்க. மேஷ லக்னமாலும் சரி, மேசராசி சரி. அப்படி மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க, எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், மற்ற கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன்.
இப்போ வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல திசாபதியை கம்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை எப்போ வரும்? அந்த நேரம் திசாபுத்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஒரு ஜாதகத்துல திசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை கொண்டாந்து காட்டுவார். எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு தடைகள் வராது. திசாபுத்தியை பொறுத்துதான் மாற்றம் வரும். சில பேர் ஒருத்தர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுவார், திடீர்னு ஒரு கிரகம் திசாபுத்தியை மாத்திருப்பார், திடீர்னு அவருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்ப பிறப்பு ஜாதகம் தான் மெயின். அதான் முடிவு பண்ணும் உங்களை. லான்னு போட்டிருப்பாங்க, அதான் உங்களை நிர்ணயம் பண்ணும். நீங்க எப்படிப்பட்டவர், எதுக்காண்டி பிறந்திருக்கீங்க, இந்த கர்மம் எதுக்காண்டி பிறந்திருக்கீங்கன்னு சொல்லி அதான் முடிவு பண்ணும். அப்ப அந்த கிரகமும் நல்லா இருக்கணும். இது எல்லாமே நம்ம அனுபவிக்கணும்னா அந்த கிரகம் நல்லா இருக்கும். ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்து ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஏதோ நம்ம பிறந்த நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு பயணிக்க நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்க ஜாதகத்துல கிரக அமைப்பு சரியான ஒரு அமைப்புல இருக்காது. லக்னாதிபதி ஒரு மறைவு ஸ்தானத்துல இருப்பாரு, இல்ல 6, 8, 12 தொடர்புல போய் இருப்பாரு. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனாலதான் இதை சில பேர் ஃபுல்லாவே நம்ம வாழ்நாள் பலன் இதான் போல இருக்கு, இந்த ராசியில பிறந்துட்டோம், இதான் இது நடக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் பலன் எடுத்துக்காதீங்க. தசாபதியை பார்த்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் இதுல கடைசி முடிவு பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் எங்க இருக்கும் பார்ப்போம். ஏன்னா மேசராசி என்று நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மேசராசிக்கு என்ன மாதிரி பலன் வரும் பார்ப்போம். பொதுவாக உங்க ராசிலே பாருங்க குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து 6ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அதாவது கன்னி ராசியில. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வாரு. 11ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் சஞ்சாரம். 12ஆம் பாவத்துல புதன் பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் 12ஆம் பாவத்துக்கு போயிடுவார். செவ்வாய் பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த மாதத்துல இந்த கிரக கொள்கை மட்டும்தான் இருக்கும். மற்ற கிரகங்கள் அதே பாவத்துல வரும். உங்களுடைய ராசி அதிபதியானவர் உச்சமா தான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி கொஞ்சம் பலமா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த விட இப்ப கொஞ்சம் பலமாகிறார். ஏன்னா உச்சங்கிறது என்ன, எது வந்தாலும் சரி நமக்குள்ள ஒரு தைரிய குணத்தை கொடுக்குறாரு. மேசராசில பிறந்துட்டா இப்ப உங்களுக்குள்ள என்ன வரணும்? தைரிய குணம் வரணும். தன்னம்பிக்கையை விடக்கூடாது. மேசராசிக்காரங்க இனிமே நீ வரக்கூடிய எதிர்காலம் ஆல்ரெடி விட மாட்டீங்க. இனிமே கோழையா இருந்தாலும் இப்ப வீரனா மாறக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. என்னங்க இப்படி சொல்றீங்க? வீரனா எப்படி மாறுவான்? உங்க அதிபதி உச்சங்க, அதிபதி உச்சமா இருக்காரு செவ்வாய் பகவான். அப்ப வீரமான குணம் உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம பேஸ் பண்ணி தைரியமா இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஆல்ரெடி ஜெயிச்சிருப்பீங்க, இனிமேல் ஜெயிக்க போறீங்க. வாழ்க்கைய இனிமேல் வெற்றியா வாழ்ந்து காட்டக்கூடிய ராசி இப்ப மேச ராசியா வந்துடும். இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும். தைரியமான கிரகம், தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் பாருங்க. இப்ப என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு ஏன் ஃபர்ஸ்ட் என்னை எடுத்தோன்னா என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? வேலை உத்தியோகம் மேசராசிக்கு இடமாற்றம் இருந்துச்சு, ப்ரெஷர் இருந்துச்சு, மாறி இருப்பாங்க ஆல்ரெடி. இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாசமோ இந்த காலகட்டத்தில் பாருங்க, வேலை உத்தியோக மாற்றம் வந்திருக்கும். வேலை மாற்றம் கண்டிப்பா வந்திருக்கணும். இல்ல வேலையில ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க, நண்பர்கள்ட்ட பிரச்சனையை பார்த்திருப்பாங்க, மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை பார்த்திருப்பாங்க, இடத்துல பிரச்சனை வந்திருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கூட்டு தொழில பிரச்சனை, படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள், உங்க பெற்றோர்கிட்ட ஒரு கெட்ட பேரு, பொதுமக்கள்கிட்ட ஒரு அவச்சொல்லாகிறது, தாயுடைய உடல்ல ஒரு சில பிரச்சனைகள், இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பார். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இனிமேல் அந்த பலவீனம் கிடையாது. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுப்பார். ஏன்னா ராசி அதிபதி பலமா இருக்கும்போது இனிமே நல்ல பலன் தானே உங்களுக்கு. போய் உச்சமாக இருக்காருங்க, உச்சமா இருக்கிறாரு. 10ஆம் பாவத்துல உச்சமாய் 11ஆம் இடத்துக்கு போறாரு. எடுத்தவனே என்னுடைய முதல் பாயிண்ட் திருமணம். மேசராசியில பிறந்த அனைவருக்குமே திருமணம் கைகூடி அமோகமா சூப்பரா வருது. திருமணங்கள் கைகூடி வருது. திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே வராது. திருமணத்துல சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரம் வருது மேசராசி என்பவர்களுக்கு. திருமண தடை இல்ல. புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண போறாங்க. புடிச்ச பொண்ணை திருமணம் பண்ணுவாங்க. எதனால? 7 படி ஆல்ரெடி 11 போய் ஏறிட்டாரு. சுக்கிரன் 11ஆம் பாவத்துல இருக்க, செவ்வாய் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அவரு 11ஆம் வகுப்பு போறாரு. அப்ப திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும்? சூப்பரான யோகம். காதல் திருமணம்
இல்ல இரண்டாவது திருமணம், இல்ல திருமண தம்பதியிட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, அதுவும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரது வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம், குழந்தைக்குள்ள கிரகம் 11ஆம் இடத்துலதான், அப்ப அதுவும் பலமா இருக்குது. இப்ப குழந்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பர் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஏன்னா சூரியன் 5ஆம் பாவத்தை பாக்குறாரு, சனி பகவான் 5ஆம் பாவத்தை பாக்குறாரு, அடுத்து சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்ப திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் உண்டு அப்படிங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. மேச ராசிக்கு மட்டும் படிப்பு கல்வியில தடையே கிடையாது. நீங்க என்ன நிகழ்வு எல்லாமே படிப்பு கல்வி தடை இல்லாம தாமதம் இல்லாம நிம்மதியா கொண்டு போவார். கல்வியில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்க போகுது. மேசராசிக்காரர் கண்டிப்பா உண்டு. என்னை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு நான் தடை சொல்லவே மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. படிப்பு கல்வி சம்பந்தமாக அரசு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக இந்த மாசத்துல எழுதுங்க, உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். மார்ச் மாசம் உங்களுக்கு 14ஆம் தேதிக்குள்ள நல்ல வந்திருக்கணும், ஆல்ரெடி வரும். இனிமே நல்ல ஒரு அனுகூலங்கள் மார்ச் 14க்குள்ள கிடைக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, வெளியில வேலை கிடைக்கும், அரசாங்க வேலைகள், இடமாற்றம், அரசு வேலை ஒரு இடமாற்றம் உண்டு வேலை பார்க்குறவங்களுக்கு. அதே மாதிரி தனியார் இடத்துல வேலை பார்க்குறவங்க ஒரு உத்தியோக இடமாற்றம் வரும். வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்களுக்கும் இடமாற்றம் உண்டு. நான் ஒரே கம்பெனில இருக்கிறேன், இன்னமும் ஒரு மாற்றம் உள்ள ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், அது நல்ல ஒரு அனுகூலமா இல்லை, வேற அப்ளை பண்ணியிருக்கேன், ரெசியூம் கொடுத்துருக்கேன், இன்னும் நல்ல ரிசல்ட் வரலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் இனிமே வந்துடும். கண்டிப்பா மார்ச் மாசம் வரும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆல்ரெடி வந்திருக்கும், இனிமே வரும் உங்களுக்கு இந்த மாசத்துல. சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. பிடிச்ச வேலையில இடம் மாத்திக்கலாம். வேலையில ஒரு பிரஷர் இல்லாம இருக்க முடியாது, கண்டிப்பா மாறுவீங்க பாருங்க. தொழில் நிரந்தரமா தொழில் சூப்பரா பண்ணுங்க. தொழில் அவர் தடையே பண்ணல, நிம்மதியா அனுகூலமா அமைச்சு கொடுப்பார். லாபத்தையும் கொடுப்பார். முன்னாடி இருந்ததை விட இப்ப தொழில பாருங்க நல்ல ஒரு லாபம் இன்கம் இனிமே வரும் உங்களுக்கு. தாமதம் இல்லாம தடை இல்லாம நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துருவார். நல்லா பாத்துக்குங்க. இது கண்டிப்பா 100க்கு 100% நடந்துரும். தொழில்ல புதுசான தொழில் பண்ணணும், நான் பண்ணணுமா வேணாமா யோசிக்கிறீங்க, தைரியமா பண்ணுங்க, முதலீடு பண்ணுங்க, நல்ல லாபம் இருக்கும். ஜாதகத்துல தசாபதியை மட்டும் பார்த்துக்கிட்டு பண்றது நல்லது. ஏன்னா எல்லா கிரகம் 1 இடத்துல வந்து நிக்குது, லாபத்துல வந்து நிக்குது. அதனாலதான் பண்ண சொல்றேன். நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். லாபத்துல போய் 2ஆம் வீட்டு அதிபதியே 11ஆம் இடத்துல போய்க்கிறா, ஒரு பெருங்கொண்ட பணத்தை வந்து கொடுக்க போறான்னு காட்டுறாரு. என்னங்க நான் வருஷம் மாதம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே இல்லை. உங்க ஜாத தசாபதி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இப்ப அடிங்க, தூக்கி அடிங்க, சூப்பரா இருக்கும். தொழில் பண்ண உகந்த நேரம் இந்த நேரம். நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா? தைரியமா போங்க. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். தாமதம் இல்லாம தடை இல்லாம வெளிநாடு வெளியூர் போகலாம். நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு தேடி வருது. அதாவது மேசராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், அந்த யோகமும் உங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டம் கொடுப்பார். மேசராசிக்கு வீடு கட்டுற யோகம், இடத்துல பிரச்சனை, பூர்வீக சொத்துல கலகங்கள், இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். நிறைய பேருக்கு நிறைய மாற்றம் உண்டு. லோன் எங்க வேணும் கேளுங்க, பேங்க்ல லோன் கேக்குறீங்களா, அந்த லோன் சாங்ஷன் ஆகும். நிறைய பேருக்கு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்துக்கணும், சகோதர சகோதரி வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், உடல் உஷ்ணமாகிறது, இது மாதிரி தொந்தரவு இருக்கும். ஆனா பெருசா பாதிக்காது நிறைய பேருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா தந்தையோட சொத்து, தாயோடைய சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமா கிடைக்கும். கமிஷன் ஏஜென்சி எல்லா பிசினஸும் சூப்பராகும். மேசராசியில பிறந்தாவே என்ன வேலை பார்ப்பாங்க? நிறைய பேர் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பாங்க, மருத்துவத்துறையில பார்ப்பாங்க, டெய்லர் வேலை பார்ப்பாங்க, வண்டி வாகன பிசினஸ் பண்ணுவாங்க, வெளியூர்ல போய் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க. ஒரு காக்கி யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி இருக்கு, ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி மேசராசி என்பது இருக்குது. இதெல்லாம் இவங்க இருப்பாங்க, இந்த துறையில உண்டு. இவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறையா இருக்கட்டும், கமிஷன் துறையா இருக்கட்டும், எல்லாமே பாருங்களா. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு, கண்டிப்பா கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு மாற்றமோ ஆல்ரெடி வந்திருக்கும், இனிமே வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு லாட்ரி யோகம், நம்ம மட்டும் ஜாதகத்தை கேட்கறவங்க இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்கிறாங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பா 11ஆம் இடத்துல சுக்கிரன் போய் ஏறிட்டாரு, மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்க போறாரு. கண்டிப்பா அதை எடுக்க பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், லாட்ரி யோகங்கள் வர்றதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அந்த யோகங்கள் உண்டு. அதே மாதிரி பாருங்க, பெண்களுக்கெல்லாம் எந்த விஷயம் இருந்தாலும் சக்சஸ் ஆகும், சாதிக்கக்கூடிய நேரம் பெண்களுக்கு வருது. இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம். அதோடைய முதல் நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம்.
இதுல பிறந்துட்டானே அதோடைய வாகனம் என்ன குதிரையை கொடுத்துருக்காங்களா? வேகமான தன்மை இருக்குங்க. அஸ்வின்ல பிறந்துட்டா வேகமான குணம் இருக்கும், தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. விடாம முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த அஸ்வின்ல பிறந்தவருக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கும். அஸ்வின்ல பிறந்துட்டாவே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் அஸ்வின் நட்சத்திரக்காரர் தான். நிறைய பேர் இந்த மருத்துவம் ஃபீல்டு, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில போகக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில போகக்கூடிய நபர்கள், டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே இந்த நட்சத்திரம் அதிகமா இருக்கும். இயற்கையான ஞான அறிவு எதுவுமே சொல்ல வேணாம். ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா அதை அப்படியே செய்வாங்க. இவங்களுக்கு பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். இனிமே வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும். மருத்துவ செலவு இனிமே இருக்காது. அதே மாதிரி வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குறவங்க சூப்பரா இருக்கும். கடன் வாங்கியாச்சும் நீங்க வாங்குவீங்க. லோன் கிட்டலாம் கண்டிப்பா லோன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க பார்க்கக்கூடிய வேலையில உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு தேடி வரும். பெருங்கொண்ட பணம் கிடைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கண்டிப்பா இப்ப கிடைக்கும். லாபங்கள் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். அரசு மூலம் அனுகூலங்கள் நிறைய பேர் கிடைக்கும். பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். சாதிக்கக்கூடிய நேரம். அடுத்து பரணி நட்சத்திரம். நிறைய ஆசைகள், நிறைய கற்பனைகள் நிறைய மனசுக்குள்ள நிறைய இருக்கும். உங்க ஆசையில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆசைப்படுவாங்க. லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். உங்க ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியா வந்து அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மனசுல உள்ள ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும், அமையும். லாபங்கள், வருமானங்கள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். காதல் திருமணம், இரண்டாவது திருமணம். அதே மாதிரி இந்த ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கட்டிட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை கொடுப்பாரு. உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள், நிறைய பேர் இடம் மாற போறீங்க. வேலை உத்தியோகத்துல, தொழில ஒரு மாற்றம் வரும். எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சார்ந்த விஷயம் எல்லாமே சாதாரண உங்களுக்கு அமையிறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை இனிமே வாழ்வீங்க. வெளிநாடு, வெளியூர் நிறைய பேர் மார்ச் மாசம் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் போறாப்புல வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வெளி பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். அரசாங்க தொடர்பு நல்லா இருக்கும். மாணவ மாணவி படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார். கொஞ்சம் சில பேருக்கு உடம்புல ஒரு சில உபாதை கொண்டு வந்து காட்டுவார். என்ன காட்டுவார்? கால் பிரச்சனை, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு. ஆனால் பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். தொழில ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். திருமணத்தை எந்த ஒரு தடையும் இருக்காது. இனிமே எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கார்த்திகை பிறந்தவர்களுக்கு சூப்பரா இருக்கும். நேர்மையான குணம் உள்ளவங்க நீங்க. உங்க நேர்மைக்கேற்ற நல்ல பலன் இனிமே பார்ப்பீங்க இந்த மார்ச் மாசத்துல. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மேச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.